சற்றுமுன் வெளியான தகவல் சமூக வலைத்தளங்களில் செய்திகள் பரவி வருகிறது. அதாவது ரூ. 2000 நோட்டுகள் பயன்படுத்துவதை நிறுத்த ரிசர்வ் வங்கி அவற்றை திரும்ப பெற்றதால் தற்போது பெரிய மதிப்பிலுள்ள ரூபாய் நோட்டு எதுவும் இல்லை. இந்தியாவில் தற்போது மிகப்பெரிய நோட்டில் ரூ. 500 தான் இருக்கிறது. அதனால்தான் ரிசர்வ் வங்கி ரூபாய் 5000 நோட்டை கொண்டு வரும் என்று தகவல் இணையதளத்தில் பரவி வருகிறது. உயர் மதிப்புடைய நோட்டுகள் இந்தியாவிற்கு புதிதல்ல. 1947ஆம் ஆண்டு சுதந்திரம் நடந்த பிறகு ரூபாய் 5000 மற்றும் ரூபாய் 10,000 நோட்டுகள் பயன்பாட்டில் இருந்தது. ரூபாய் 5000 நோட்டு 1954ஆம் ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது. ரூபாய் 5000 நோட்டு அதற்கு முன்பாக கிட்டத்தட்ட 24 ஆண்டுகள் உயர் மதிப்புடைய நோட்டுகள், கரன்சி நோட்டுகள் பயன்பாட்டில் இருந்தன. தற்போது ரூபாய் 5000 நோட்டு பயன்பாட்டிற்கு வருவதாக வெளியான தகவலுக்கு ரிசர்வ் வங்கி விளக்கம் அளித்துள்ளது. அதாவது தற்போது இந்தியாவில் ரூபாய் 10, ரூபாய் 20, ரூபாய் 50, ரூபாய் 200 மற்றும் ரூபாய் 500 நோட்டுகள் மட்டுமே உள்ளது. 2016ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் பயன்பாட்டில் இருந்த ரூபாய் 1000 நோட்டின் பயன்படுத்துவதை நிறுத்திவிட்டு ரூபாய் 2000 நோட்டை அறிமுகப்படுத்தியது. இதனை அடுத்து கடந்த 2023ஆம் ஆண்டு நோட்டை மே மாதம் ரூபாய் 2000 நோட்டை தயாரிப்பை நிறுத்தியதாக ரிசர்வ் வங்கி அறிவித்தது. இந்த நிலையில் ரூபாய் 2000 நோட்டுக்கு பதிலாக பச்சை நிறத்தில் ரூபாய் 5000 நோட்டு புழக்க சமூக வலைதளத்தில் தகவல் வெளியானது. 5000 நோட்டுகளை அறிமுகப்படுத்தும் திட்டம் இல்லை என்றும் புதிய நோட்டு அறிமுகம் செய்தால் ரிசர்வ் வங்கி அல்லது நிதி அமைச்சகம் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கும். அறிமுகப்படுத்தப்படும் திட்டம் இல்லை என்றும் புதிய நோட்டு அறிமுகம் செய்தால் ரிசர்வ் வங்கி அல்லது அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு வெளியாகும். ஆகையால் வதந்திகளை நம்ப வேண்டாம் என தெரிவித்துள்ளது. இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள்.